இப்போ அடுத்தது ஒரு காரியம் நடக்க போகுது. 17th and 18th சாப்டர்ல ஒரு பயங்கரமான ஒரு காரியம் நடக்க போகுது. 17, 18ನೇ ಒಂದು ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಭಯಂಕರವಾದಂತ ಒಂದು ಕಾರ್ಯ ನಡೆಯುವುದಕ್ಕಿದೆ. பாபிலோன் என்ற ஒரு ஸ்திரீ. பாபிலோன் என்ற ஒரு ஸ்திரீ. ಬಾಬಿಲೋನ್ ಎಂಬತಕ್ಕಂತ ಒಬ್ಬ ಜಾರ ಸ್ತ್ರೀ. அந்த ஸ்திரீயை குறித்து நம்ம என்னன்னு பார்க்க போறோம். ಆ ಸ್ತ್ರೀಯ ಕುರಿತಾಗಿ ಏನೆಂಬುದಾಗಿ ಗಮನಿಸೋಣ. சோ இந்த பாருங்க, நம்ம இதெல்லாம் பார்க்கிறோம் தெரியுமா? இதெல்லாம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இதுல ஆ, தேவன் வந்து இஸ் இன் கண்ட்ரோல். தேவன் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார், கண்ட்ரோல் செய்றார். உலகத்துல என்ன நடக்குதோ ஹி இஸ் இன் கண்ட்ரோல். ಅಲ್ಲಿ ಈ ಕಾರ್ಯಗಳ ಮೂಲಕವಾಗಿ ನಾವು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಬೇಕಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು, ಪ್ರತಿಯೊಂದರಲ್ಲೂ ಕೂಡ ದೇವರು ತನ್ನ ಹಿಡಿತದಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. சோ அந்த உபத்திரவ காலத்துல ஒருவேளை கிறிஸ்தவங்க இருந்தாங்கன்னா எப்படி இருக்கணும்? 15வது வசனம் பாருங்க. 16வது அதிகாரம் 15வது வசனம். 16ನೇ ಅಧ್ಯಾಯದ 15ನೇ ವಚನ, ಆ ಒಂದು ಉಪದ್ರವಗಳ ಕಾಲಗಳ ಸಮಯದಲ್ಲಿ ಅವ್ರು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಕಾಣಬೇಕು. இதோ திருடனைப் போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக்கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவான். அப்படின்னு ரட்சிப்புன்ற வஸ்திரத்தை போட்டுட்டு நம்ம என்னவா இருக்கணுமா? ரட்சிப்புன்ற வசனத்தை போட்டு நம்ம வந்து எச்சரிக்கையா நம்ம இருக்கணுமாங்க. ಅಲ್ಲಿ ರಕ್ಷಣೆ ಎಂಬತಕ್ಕಂಥ ವಸ್ತ್ರವನ್ನು ಧರಿಸಿಕೊಳ್ಪಟ್ಟವನಾಗಿ ಎಚ್ಚರವಾಗಿದ್ದು ವಸ್ತ್ರಗಳನ್ನ ಕಾಪಾಡಿಕೊಳ್ಬೇಕು. சரி. சோ இது நம்மளுக்கு வந்து இந்த இந்த கலசம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. கலசத்தோட நியாயத்தீர்ப்பு முடிஞ்சிருச்சு. அடுத்தது இந்த பாபிலோன் என்ற ஒரு ஸ்திரீ பாருங்க எப்படி இருக்கிறா அவ. ಅಲ್ಲಿ ಬಾಬಿಲೋನ್ ಎಂಬತಕ್ಕಂಥ ಒಬ್ಬ ಜಾರ ಸ್ತ್ರೀಯ ಕುರಿತಾಗಿ ನೀವು ಗಮನಿಸ್ರಿ. பாபிலோன் என்றது பாபேல் அப்படின்ற பழைய ஏற்பாட்டுல நம்ம பார்த்தோம். 11வது அதிகாரம் ஆதியாகமம் 11வது பாபேல் கோபுரம் நம்ம பார்க்கிறோம். ಅಲ್ಲಿ ಆದಿಕಾಂಡದ 11ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಗಮನಿಸಿದ್ವಿ ಬಾಬೇಲ್ ಪಟ್ಟಣದ ಕುರಿತಾಗಿ. அப்புறம் பாபிலோன் வந்து ஈரான், அந்த ஈரான் ஓட இதுதான் வந்து பாபிலோன். ಅಲ್ಲಿ ಇರಾನ್ ದೇಶಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಅದು ಬಾಬಿಲೋನ್ ಎಂಬುದಾಗಿ. இராக் தேசம் தான் வந்து பாபிலோன். ಇರಾಕ್ ದೇಶವೇ ಬಾಬಿಲೋನ್. ஈரான் தேசம் வந்து பர்ஷியா. ಇರಾನ್ ದೇಶ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಪರ್ಷಿಯಾ. சோ இந்த பாபிலோன் தேசம் வந்து இஸ்ரேல் ஜனங்களை வந்து இது பண்ணாங்க. ಅಲ್ಲಿ ಬಾಬಿಲೋನ್ ದೇಶ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಇಸ್ರೇಲ್ ಜನರು ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಆಕ್ರಮಣ ಮಾಡ್ತಾರೆ. திருப்பி நான் ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு இருந்தேன், மறந்துட்டேன். அது 16 சாப்டர்ல நான் சொல்றேன். இது வந்து உங்களுக்கு எது ஞாபகப்படுத்துது? இந்த இந்த கலசங்கள் என்னென்ன ஞாபகப்படுத்துது? ಈ ಒಂದು ಪಾತ್ರೆಗಳು ಯಾವುದನ್ನ ನಿಮಗೆ ಜ್ಞಾಪಕ ಪಡಿಸ್ತಾ ಇದೆ? சொல்லுங்க பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ். இது ஆல்ரெடி நடந்திருக்குது பழைய ஏற்பாட்டுல எங்கயோ. ಹಲವಾರು ಮಡಕೆಯಲ್ಲಿ ಇದು ನಡೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. வெரி குட். எக்ஸோடஸ் பழைய ஏற்பாட்டுல பார்வோனுக்கு விரோதமாக நடந்த என்னது பிளேக்ஸ், வாதைகள், 10 வாதைகள். ಇಲ್ಲಿ ಬರಹವನಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ನಡೆಯಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ 10 ಬಾಧೆಗಳು. பார்வோன் மனம் திரும்பினானா? ಬರಹ ಅಲ್ಲಿ ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಿದ್ನ? இன்னும் கடினமா தான் ஆனா. ಇನ್ನು ಕಠಿಣವಾಗಿ ನಡೆದುಕೊಂಡ. அதே மாதிரி உபத்திரவ காலத்திலயும் அதே மாதிரி தான் ஆண்டவர் காட்டுறாருங்க. ಇಲ್ಲಿ ಉಪದ್ರವಗಳ ಕಾಲಗಳಲ್ಲೂ ಸಹ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಕಠಿಣವಾಗಿ ಅವರು ನಡೆದುಕೊಳ್ತಾರೆ. ஆண்டவருடைய கிருபை, நம்ம கிறிஸ்டியன்ஸா இருக்கிறோம்னா இட்ஸ் காட்ஸ் கிரேஸ். இது ದೇವರ ಏನಪ್ಪಾ ಕ್ರಿಶ್ಚಿಯನ್ಸ್ ಆಗಿದೆ ಅಂತಂದ್ರೆ ಇದು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ದೇವರ ಒಂದು ಕೃಪೆ. ஏன்னா கல்லான இருதயம், நம்ம கூட கல்லான இருதயமா இருந்திருக்கலாம். ನಮ್ದು ಕೂಡ ಕಲಾದಂತ ಹೃದಯವಾಗಿರಬಹುದು. நம்ம கல்லான இருதயத்தை ஒரு கிறிஸ்தவ இயேசு கிறிஸ்துவ நம்புறான் அப்படின்னா அந்த இருதயத்தை வந்து மெதுவாக்குனது இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தோட பவருங்க அது. ಅಲ್ಲಿ ಕಲಾದಂತ ಹೃದಯವನ್ನ ಮೃದುವಾಗಿ ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತದ ಒಂದು ಮಹಿಮೆ. சோ ஆனாலும் தொடர்ந்து பாவத்துல நடத்துறா இந்த ஸ்திரீ, பாபிலோன் என்ற ஒரு தேசத்தின் ஸ்திரீ. ಅಲ್ಲಿ ಬಾಬಿಲೋನ್ ಅಂತಕ್ಕಂಥ ಒಂದು ದೇಶದ ಸ್ತ್ರೀ ಪುನಃ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಪಾಪದಲ್ಲಿ ಅವರನ್ನ ನಡೆಸ್ತಾ ಇದ್ದಾಳೆ. எல்லாரும் வியாபாரம் பண்றாங்க, எல்லாரும் இன்வால்வ்டா இருக்காங்க இந்த பொம்பளை கூட. ಈ ಒಂದು ಸ್ತ್ರೀಯ ಜೊತೆಯಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಕೂಡ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸೇರಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. இவ வந்து பயங்கர பவர் இந்த பொம்பளைக்கு. ಈ ಒಂದು ಸ್ತ್ರೀಗೆ ಅಧಿಕವಾದಂತ ಒಂದು ಶಕ್ತಿ. இது ஒரு தர்சனம். நான் திருப்பி சொல்றேன், ஒரு லேடிஸ் பத்தி இது சொல்ல, ஒரு ஒரு சிஸ்டம், ஒரு ஒரு விதமான ஒரு காரியத்தை குறித்து இது சொல்லுது. ಇದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ಪ್ಯಾಟರ್ನ್ சொல்லுவாங்க. இது ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ರೀತಿಯಾದಂತ ಹಂತದ ಕುರಿತಾಗಿ, ಪ್ಯಾಟರ್ನ್ ಕುರಿತಾಗಿ ತಿಳಿಸ್ತದೆ. ஒரு குருத்து ತರ இது ಗುರುತಾಗಿರ್ತದೆ. இது எப்படின்னா இதே மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து இன்னைக்கும் பாபிலோன் சிஸ்டம் இன்னைக்கும் இருக்கு உலகத்துல. ಈ ರೀತಿಯಾಗಿ ಬಾಬಿಲೋನ್ ನ ಒಂದು ಸಿಸ್ಟಮ್ ಕೂಡ ಈಗ ಈ ಪದ್ಧತಿ ಈಗಲೂ ಕೂಡ ಇದೆ. அவங்க கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக வந்து போராடுவாங்க. ಅವರು ಕ್ರೈಸ್ತರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಹೋರಾಡ್ತಾರೆ. அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா பூமியில இருக்கிற ஜனங்க எல்லாம் அந்த அம்மா பாருங்க அது என்ன பண்ணுன்னு பாப்போம். 5வது அதிகாரம் 17வது அதிகாரம் 5, 6வது வசனம் படிங்க. 17ನೇ ಅಧ್ಯಾಯದ 5, 6ನೇ ವಚನ ಓದ್ಕೊಳ್ರಿ. மேலும் ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியிலுள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றிகளில் எழுதியிருந்தது. அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். அவ வந்து எல்லாரையும் கண்ட்ரோல்ல வச்சிருக்கா. ಆಕೆ ಎಲ್ಲವನ್ನ ಆಕೆಯ ಅಧೀನದಲ್ಲಿ ಕಂಟ್ರೋಲ್ ಅಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದಾಳೆ. உலகத்துல இருக்கிற பண சப்ளை எல்லாம் அந்த அம்மா மூலியமா தான் போகுது. ட்ரேடு, எல்லா எக்கனாமிக் சப்ளை, பொலிட்டிக்கல், அரசியல்,
எல்லாರ ಕಂಟ್ರೋಲ್ ನಮ್ಮ ವச்சிருக்குது. ಅಲ್ಲಿ ಲೋಕದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲ ರಾಜಕೀಯವಾಗಿರಬಹುದು ಅಥವಾ ವ್ಯಾಪಾರವಾಗಿರಬಹುದು ಎಲ್ಲವನ್ನು ಕೂಡ ಆಕೆ ಒಂದು ಅಧೀನದಲ್ಲೇ ಹತೋಟಿಯಲ್ಲೇ ಹಿಡಿದುಕೊಂಡಿದ್ದಾಳೆ. அந்த 7 தலைகள் இருக்கிற அந்த மிருகத்தின் மேல நம்ம உட்கார்ந்திருக்கா. ಆ 7 ತಲೆಗಳಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಮೃಗದ ಮೇಲೆ ಆಕೆ ಕೂತ್ಕೊಂಡಿದ್ದಾಳೆ. அந்த 7 தலைகள் யாரு? ಆ 7 ತಲೆಗಳು ಯಾರು? படிங்க 9வது அதிகாரத்துல 9வது வசனத்துல போட்டிருப்பாங்க அதோட அர்த்தம். 9ನೇ ವಚನದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அந்த 7 தலைகளும் ம். அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம். ம், அவைகள் 7 ராஜாக்களாம். ம். இவர்களில் ஆ. 5 பேர் விழுந்தார்கள். ஆ. ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை. போதும். 7 தலைகள் வந்து 7 மவுண்டன்ஸ். 7 மலை மேல இருக்கிற ஒரு இடத்துல அந்த அம்மா உட்கார்ந்திருக்கா. சரி, 7 மலை மேல இருக்கிற ஊரு எந்த ஊருங்க உலகத்துல? ಅಲ್ಲಿ ಲೋಕದಲ್ಲಿ 7 ಬೆಟ್ಟಗಳ ಮೇಲಿರ್ತಕ್ಕಂಥ ಊರು ಯಾವುದದು? ரோம் நகரம். ರೋಮ್ ನಗರ. ரோம் நகரம். ರೋಮ್ ನಗರ. அன்னைக்கு யார் ரோம் நகரத்துல இருக்கிறா? ಅವತ್ತಿಗೆ ರೋಮ್ ನಗರದಲ್ಲಿ ಯಾರಿದ್ರು? நீரோ. ನೀರೋ ಇದ್ದ. இன்னைக்கு யார் இருக்கிறா? ಇವತ್ತಿಗೆ ಯಾರಿದ್ದಾನೆ? நீங்க அதை தெரிஞ்சுக்கலாம். ಅದನ್ನ ನೀವು ಅರ್ಥ ತಿಳಿದುಕೊಳ್ಳಬಹುದು. சோ ரோம் நகரத்துல அந்த பவர், அந்த 7 மலை மேல இருக்கிற ஊரு ரோம் நகரங்க. ಅಲ್ಲಿ 7 ಬೆಟ್ಟಗಳ ಮೇಲಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ರೋಮ್ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಆ ಊರು. ரோம் உலகத்தை ஆண்டுட்டு இருந்துச்சு அன்னைக்கு. ಆ ದಿವಸಕ್ಕೆ ರೋಮ್ ನಗರ ಲೋಕವನ್ನೇ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡ್ತಾ ಇತ್ತು. இன்னைக்கு அந்த மாதிரி பவரை கேப்சர் பண்றதுக்கு நிறைய டெக்னாலஜி வந்திருக்குது இன்னைக்கு உலகத்துல. ಇವತ್ತಿಗೆ ಆ ರೀತಿಯಾಗಿ ಅಧಿಕಾರವನ್ನ ಒದಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ಅನೇಕ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಟೆಕ್ನಾಲಜಿಗಳು ಬರಲ್ಪಟ್ಟಿದೆ. நிறைய பவர் வந்து அவங்க கையில இருந்து தான் போகும் பவரே உலகத்துக்கு. ಅವರ ಕೈಯಿಂದನೇ ಅನೇಕ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಶಕ್ತಿಗಳು ಹೊರಡಲ್ಪಡ್ತದೆ.